அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், தமிழில் முடக்குவாதம். இது பற்றி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தீர்வாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு இது பற்றி ஒரு தெளிவான எல்லாம் கலந்து கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன்னாட்ட நிறைய பேர் இந்த முடக்குவாதம்னா கை கால்கள் முடங்கிடும். கைகள்லாம் இப்படி முடங்கிடும், கையை நீட்ட முடியாது. காலையிலேருந்து இந்த பனி காலத்தில் மிக அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு ஜாயின்ட்லேயும் வலி இருக்கும். இதுதான் முடக்குவாதம்ங்கிறது. தன்னை முடக்கி போட்டுறது, எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் தன்னை முடக்கி விடுதல். இது நிறைய பேருக்கு இந்த பாதிப்புகள் இருக்குது. இதற்கு அலோபதி மருத்துவம் ஒரு தீர்வுங்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போதைக்கு சரியாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நிணநீர் மண்டலம் பாதிக்கப்பட்டதனால் வரக்கூடியது. ரெண்டாவது, எப்பொழுதும் இது ஒரு ஒரு கர்மா சம்மந்தப்பட்டது தான். ஒரு செயலை செய்ய விடாமல், இப்போ வீட்டில் ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறது, யாராவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது தடுக்கிறது, இந்த மாதிரி இது ஒரு காரணம் அப்படின்னு சித்தர் சொல்கிறார். இதுவே எல்லாருக்கும் காரணம் அப்படிங்கிறது இல்லை. இது ஒரு காரணமாக அமையலாம் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது, நம்ம உடம்புல ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னா தன்னுடைய தசை பகுதியில் நம்முடைய உடலுக்கு நோயை உண்டு பண்ணுறது. அதாவது வெளியேறது ஒரு நோய் வருதுன்னா நம்முடைய உடலில் உள்ள வெள்ளணுக்கள் போராடி அதை விரட்டிடும். இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறது நமக்கு நாமே எதிரி மாதிரி. நம்முடைய கையை வச்சு கண்ணை குத்திக்கிறது, யானை தன்னுடைய தலைக்கு துமிச்சங்களை என்ன செய்யுது, மண்ணள்ளி தலையை வாரி போட்டுக்குதுங்கிறாங்களா, மண்ணள்ளி தலைக்கு போட்டுக்குதுங்கிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தசைப்பகுதியில் ஒன்றுக்கொன்று அழித்து கொள்வது, அதுதான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது எல்லாருக்கும் வருவதில்லை, ஒரு சில பேருக்கு தான். சரிங்களா? அப்போ இதற்கு சரி தீர்வு தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அரசாணிக்காய் அப்படிங்கிற மஞ்சள் பூசணி, ஒரு தேங்காய், இதில் ஒரு 100 அதில் ஒரு 100 கிராம் எடுத்து கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்து தண்ணியை ஊற்றி அரைச்சி வடிகட்டி குடிச்சிடுறது. இது ஒரு நாளைக்கு செய்யலாம். இன்னொரு நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பீர்க்கங்காய் தோலோட விதையோடு வெட்டி எடுத்து அது கூட ஒரு 10 வெத்தலையை போட்டு தண்ணி ஊற்றி ஜூஸ் அடித்து குடிச்சிடணும். இது ஒரு நாளைக்கு. அடுத்து விளக்கெண்ணெயை எடுத்து வாயில் ஒரு 5 மில்லி 10 மில்லி வச்சு நல்லா கொப்பளித்து ஒரு 10 நிமிஷம் கொப்பளித்து வெளியே துப்பிடணும். இது ஒரு சிஸ்டம். இரவு படுக்க போகும்போது தேங்காய் எண்ணெயை கால்களுக்கு மெதுவாக தடவிக்கிறணும். சரிங்களா? ரைட். அடுத்து ஆலிவ் ஆயில் எடுத்து கை காலில் வலி எங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எடுத்து தடவிக்கலாம். வலி இருக்கிற இடங்கள் கூட ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உணவு முறைகளில் காலையில் இயற்கை உணவு மட்டும்தான் சாப்பிடணும். இயற்கை உணவு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புடலங்காய் எடுத்துக்கலாம், அரசாணிக்காய் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு தேங்காய். இதுதான் காலை உணவு. இப்படி எடுத்துக்கணும். இன்னொரு நாளைக்கு என்ன செய்யலாம், புடலங்காய், கோவைக்காய், அரசாணிக்காய், தேங்காய், இதை ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம். இப்படி 3 வேளை உணவில் ஒரு வேளை இயற்கை உணவு போயிட்டு, அடுத்து பகலில் இரவு உணவு சாப்பிடும்போது கோவைக்காய் 2 வெண்டைக்காய் கொஞ்சோண்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டே வரணும். இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டே வரும்போது தான் இந்த நோய் படிப்படியாக குறையும். சரி, அடுத்து முத்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுரபி முத்திரை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். சுரபி முத்திரை கொஞ்சம் கஷ்டமானதான். இப்படி பார்த்துங்க, இதுதான் சுரபி முத்திரை. கொஞ்சம் கஷ்டமானது தான். அதாவது பாம்பு விரல் ஆள்காட்டி விரலையும், ஆள்காட்டி விரல் பாம்பு விரலையும், மோதிர விரல் சுண்டு விரலையும், சுண்டு விரல் மோதிர விரலையும் தருவது. இந்த 2 விரல் அப்படி நீட்டிக்கும், பெருவிரல் 2 விரல் நீட்டித்தான் இருக்கும். சரிங்களா? இது சுரபி முத்திரை. இதை செய்யும்போது நம்முடைய வாதம், பித்தம், கபம் சமநிலைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக மச்ச முத்திரை. உங்களுடைய இடது கை எப்படி வச்சுங்க, வலது கை ஒவ்வொரு விரலுக்கு மேலே ஒரு கையை வச்சுக்கிறணும். சரிங்களா? வச்சுட்டு இந்த 2 பெருவிரல் அப்படி தான் நீட்டிருக்கணும். இதுதான் நல்லா பார்த்துங்க. இதுதான் மச்ச முத்திரை. இது மச்ச முத்திரை என்று ஒரு தனியாக நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். இந்த முத்திரையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரலாம். அடுத்ததாக இன்னொரு முத்திரை எப்படின்னா, ஆகாயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அதாவது உங்களுடைய நடுவிரல் இதுதான் ஆகாயம், இந்த பெருவிரல் வச்சு இந்த முத்திரை ஒரு நாளைக்கு.
அப்ப இந்த முத்திரைகள் 3யும் வந்து தொடர்ந்து நம்ம பண்ணலாம். அது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம், இது ஒரு 10 நிமிஷம். அப்போ ஒரு நாளைக்கு காலையிலும், இரவிலும் 2 வேளைகள் இந்த முத்திரைகள நீங்க பயன்படுத்துங்க. பயன்படுத்திக்கிட்டு உணவு முறைகள் நான் சொன்ன உணவு முறைகள கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. முடக்கத்தான் கீரை எங்க இருந்தாலும் அத வாங்கிக்கிறலாம். வாங்கி அத வந்து நம்முடைய ரசத்துக்கு அத பயன்படுத்தலாம். தோசை நம்ம சாப்பிட போறோம். இந்த முடக்கத்தான் அரைச்சு தோசை ஊத்தி சாப்பிடலாம். இட்லியில வேக வச்சு சாப்பிடலாம். முடக்கத்தான் கீரை கிடைக்கல அப்படின்னா, முடக்கத்தான் மாத்திரைகள் இருக்கு. முடக்கத்தான் லேகியம் கிடைக்குது. இதெல்லாம் வாங்கி உணவு முறையா நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. எடுத்துக்கிட்டே வந்துட்டு, இயற்கை உணவு தான் பெரும்பாலும் எடுத்துக்கிறணும். மனச சாந்தமான நிலையில வச்சுக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது. எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. 1 நிமிடம், 2 நிமிடம் அல்லது 5 நிமிடம் காலையில எழுந்தவுடனே தியானம் பண்ணணும். உங்களுடைய ஆக்ஞை சக்கராவுல உங்களுடைய புருவ மத்தி தான் ஆக்ஞை சக்கரா. அதில உங்களுடைய நினைவுகளை நிலைநிறுத்தி ஒரு 5 நிமிடம், 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி, அதாவது நாடி சுத்தி பிராணாயாமம். வலது மூக்குல வந்து மூச்சை இழுங்க. அடைச்சிட்டு இடது மூக்குல விடுங்க. இடது மூக்குல மூச்சு இழுங்க. இடது மூக்கு அடைச்சிட்டு வலது மூக்குல விடுங்க. இது ஒரு சுற்று மெதுவாக செய்யணும். இப்போ நம்ம இந்த வீடியோங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக செய்கிறோம். இதை நீங்கள் மெதுவாக செய்யணும். வலது மூக்குல மூச்சை இழுங்க. இடது மூக்குல விடுங்க. இடது மூக்குல மூச்சு எடுங்க. வலது மூக்குல விடுங்க. இது ஒரு சுற்று. இதே மாதிரி ஒரு 15 சுற்றுகள். காலையில் ஒரு 15 சுற்றுகள், இரவு ஒரு 15 சுற்றுகள். இதை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, படிப்படியாக இந்த நோய் கண்டிப்பாக குறையும். வேறு மாற்று கருத்தே இல்லை. 2வது வந்து நம்முடைய உணவுல வந்து உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக குறைச்சும். காரத்துக்கு பதில் நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். புளிப்பு பதில் என்ன செய்யலாம்? எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தோலோட போட்டுக்கலாம். தோலோட நறுக்கி போட்டுக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப வலி எடுக்குது அப்படின்னா, உப்பு எடுத்து இந்துப்பு எடுத்து ஒரு துணியில் கட்டி தோசைக்கல்ல வச்சு சூடு பண்ணி ஒத்தனம் கொடுத்துக்குங்க. இந்துப்பு உணவுலையும் சேர்த்துக்கலாம். இந்துப்பு நம்ம ஒத்தனமும் கொடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா படிப்படியாக நிச்சயமாக குறையும். கண்டிப்பாக 1 மாதத்துல நல்ல வித்தியாசம் தெரியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.